ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வியாபார ஆப் யூஸ் பண்ணி எப்படி பில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கமெண்ட்ல வியாபார ஆப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். செலக்ட் பண்ணி வியாபார ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் நம்பர் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் இருக்குல்ல, ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணி உங்களோட ரெஸ்டாரண்ட்ல அவைலபிளாக இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆட் ஐட்டம் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி இப்போ டீட்டெயிலாக தெரியணும்னா ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கோம். தெரியாதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுமே என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் எடுக்கணும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆர்டரை எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கறது சொல்றேன். நான் சேல் செலக்ட் பண்ணீங்கன்னா சேல்ல எஸ்டிமேட் அண்ட் கொட்டேஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் எஸ்டிமேட். இங்க பார்ட்டியோட நேமுக்கு பதிலாக நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னா டேபிள் நம்பர் கொடுத்துக்கோங்க. இப்போ டேபிள் நம்பர் 9 கொடுக்குறேன். அண்ட் டேட்டு அந்த டைம் ஆஃப் ஆர்டர் எல்லாமே இங்க அது ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆயிடும். நீங்க வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஐட்டம் என்ன ஐட்டம் வந்து அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்களோ அதை கொடுத்துக்கோங்க. இட்லி ஒரு பிளேட்டா கொடுத்துருக்கேன். ஒரு பிளேட் 30 rupees நான் கொடுத்துருக்கேன். இப்போ 2 பிளேட் நான் இங்க ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தோசை 1 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பூரி 2 செட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ மொத்தமா எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பே பண்ண மாட்டாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் நம்ம வாங்கியிருக்கோம். எஸ்டிமேட்டா எவ்வளோ ருபீஸ் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுட்டு சேவ் கொடுத்துடலாம். இப்போ நமக்கு எஸ்டிமேட் வந்து இங்கே அப்டேட் ஆயிருச்சு. இங்கே இருக்கு பாருங்க, நம்ம கொடுத்த ஐட்டமோட நேம் அண்ட் அது எவ்வளோ குவான்டிட்டி, அதோட ப்ரைஸ் அண்ட் டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறது ஒரு எஸ்டிமேட்டாக நமக்கு இங்கே வந்திருக்கு. க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஒன்ஸ் இந்த எஸ்டிமேட் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிருச்சு, பே பண்ண போறாங்க அப்படின்னா இங்கே பாருங்க ஆக்ஷன்ல வந்து கன்வெர்ட் இருக்குல்ல, ஸோ கன்வெர்ட் டு சேல்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அந்த அந்த கஸ்டமர் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பே பண்ண போறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட டேபிள் நம்பருக்கு பதிலாக அந்த கஸ்டமரோட நேம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் வாங்குற மாதிரினா மொபைல் நம்பர் அண்ட் பில்லிங் அட்ரஸ்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேம் அந்த ஐட்டம் வந்துருச்சு. இப்போ டோட்டல் அமௌண்ட்டுமே இங்கே வந்திருக்கு. இல்லை வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் காஃபி குடிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கேப்சினோ காஃபியே இது எத்தனை குவான்டிட்டி அப்படிங்கிறதும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அமௌண்ட்டுமே இங்கே அப்டேட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா ரிசீவ்னு கொடுத்துக்கலாம். பேமெண்ட் டைப்பையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பில் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ கஸ்டமரோட நேம் அண்ட் டேட்டு டைமு அண்ட் என்னென்ன சாப்பிட்ருக்காங்க, என்ன குவான்டிட்டி, ப்ரைஸ், டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு நமக்கு இன்வாய்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வேணும்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸோட ஸ்டைல வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இப்போ கொட்டேஷன் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. ஸோ அவங்க கொடுத்த ஆர்டர் வந்து ஒன்ஸ் நமக்கு அது கம்ப்ளீட் ஆகிறப்போ கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு பாருங்க. இப்போ சேல் இன்வாய்ஸ்ல போய் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணது வந்து இங்க சேல்ல வந்து வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு என்ன சேல் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அப்டேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வியாபாரம் யூஸ் பண்ணி உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஈஸியாகவே பில் பண்ணலாங்க. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தியும் ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணுங்க, அதாங்க இதோட பிளான் அண்ட் ப்ரைஸிங்கை பத்தி. அதாவது வியாபாரப்போட ஒரிஜினல் ப்ரைஸை விட ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல உங்களுக்கு லைசன்ஸா எங்களால கொடுக்க முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா, ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கிட்ட இருந்து எங்க லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸோட ரொம்ப கம்மியான அமௌண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, 1 year பிளானுக்கு 1 month எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும், 3 years பிளானுக்கு 3 months எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் கொடுக்குறோம். ஸோ சீக்கிரம் ஸ்கிரீன் தெரிய நம்பர் கால் பண்ணி எங்க கிட்ட இருந்து உங்க லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.